ஹாய் ஹலோ செல்லம்ஸ் எப்படி இருக்கீங்க? ஆகப்பட மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க பார்த்து நம்ம பெரிய சொல்லி சாமி பண்ணால் லம்ஸ் தப்பு ப்ரிம்லாஸ் போட்டு பார்த்துங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. டேட்டா வீடியோக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம வந்துட்டு ஆர்மன் யூனோ தான் காமிக்கிறோம். நம்ம யூனோ ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு கௌஷில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி கோவமாக அப்படியே வந்துட்டு கையெல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி எப்படி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு தான் கொஞ்சம் ஃபுட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. பட் நம்ம யூனோ வந்து வேணவே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ப்ளீஸ் நீ கொஞ்சம் ஃபுட் சாப்பிடு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த உன்னோட கோவத்தை இந்த ஃபுட்டில் காமிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்ம யூனாவுமே வந்துட்டு ஆரம்ப பார்த்து அப்போ என்னோட அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஆரம் எதுவுமே பேசல, சைலண்டாக இருக்காரு. நீ கூட்டிகிட்டு போவேன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு யூனாவை இப்போ கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஃபுட்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆரம் வந்துட்டு கிளாஸ் எடுத்து கையில் கொடுத்து தண்ணி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்க, நம்ம வந்துட்டு யூனா சரி எப்போ என்ன அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் என்னோட அம்மா பார்க்கணும், என்னோட அப்பா பார்க்கணும், என்னோட ஜிமினை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஆரம்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டே இருக்குது. பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ண போகும்போது ஆரம் வந்து அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ண போது அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்னோட பசங்க பேரில் ஹோட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பசங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் யாருக்குமே முக்கியம் இல்லையா, என்னை விட்டு எல்லாருமே போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்டர்ப்லேயே இருந்திருப்பாரு. இப்போ இந்த டைமே வந்துட்டு யூனா என்னோட அம்மாவை பார்க்கணும், என்னோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லவும் நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி அது உறுத்திக்கிட்டே இருக்காது, அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவர் எதுவுமே பேசலை. டக்குன்னு எழுந்திரிச்சு அவர் நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு குளிக்க போயிட்டாரு. ஸோ வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாரு. நம்ம யூனோ போயிட்டு ரெஸ்ட் ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போய், என்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போய், என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கூட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆரமும் வந்துட்டு நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவருமே எதுவுமே பேசல. வெளியே வராரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் வந்துட்டு அவர் வந்து டையெல்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நம்ம யூனோ மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் அப்பாவை பார்க்கணும், என்னோட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கண்ட்ரோலே இல்லை. டக்குன்னு திரும்பி நம்ம யூனா ஒரே ஒரு ஸ்லாப் தான். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். அப்படியே யூனா கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிற்கவே அவரால் முடியல. ஏன்னா யூனாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் ஸ்டேக்கே ஆகுது. டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு போயிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நம்ம யூனாவை அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்துட்டு கீழே போகிறாங்க. கீழே வந்துட்டு அந்த கேட்டை விட்டு தாண்ட போகிறாங்க. அங்கே டக்குன்னு வாட்ச்மேன் வந்துட்டுமா எங்கே போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு வெளியே போகாதீங்க, சார் வந்து சாருக்கு தெரிஞ்சு திட்டுவார், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேயும் போகாதீங்க, எங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்ம வந்துட்டு யூனாவா இல்லை என்னோட ஜிமினை பார்க்கணும், என்னோட ஜிமின் கிட்ட நான் போகணும், ஜிமினை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழுறாங்க. அங்கே வாட்ச்மேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுதழுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ரொம்ப அழுதா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு வாட்ச்மேனுக்கு. ஸோ வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட தானே போகணும், இருங்க நான் வந்துட்டு டாக்ஸியில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணி வர சொல்லி அந்த டிரைவர் கிட்ட அட்ரஸும் கொடுத்து நீங்கள் கொண்டு போயிட்டு மேடம் விட்டு ட்ராப் பண்ணிடுங்க, இந்தாங்க வந்துட்டு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பே பண்ணி அங்கேருந்து வந்து யூனோ அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த சைடு வாட்ச்மேனு யூனோ அனுப்பிச்சாச்சு. அடுத்த செகண்ட் வந்துட்டு ஆரம்புக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம் கால் பண்ணுறாங்க. பட் ஆரம் வந்துட்டு 2-3 டைம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆரம் காலே எடுக்கல. இந்த சைடு வந்து நம்ம வந்து யூனோ காமிச்சோம் அப்படின்னா யூனா வேகமாக வந்துட்டு ஜிமினை போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. யூனோ என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பார்த்தா யூனோ அழுதுகிட்டே இருக்காங்க. யூனோக்கு என்னாச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏன் அழுறக்கான்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க வந்துட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டீங்க பாரு என் கண்ணு எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு அடிச்சிருப்பாங்களே, கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு வீங்கிருக்கும். என்னாச்சு, ஏன் உன் கண்ணு இப்படி வீங்கிருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ஆரம்பில் என்ன அடிச்சுட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பமாக ஒன்று அடிச்சாரா என்ன சொல்கிற நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை அப்படியே அடிச்சிருக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு. ஆமாம் அவன் என்னை அடித்தா உனக்கு தெரியுமா, நீ லாஸ்ட் டைம் கூட ஒரு மூவி பார்த்தியே, நான் கூட இது ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டப்போ இவன் ஒரு சைக்கோ அதனால அவன் அப்படி பண்ணுறான்னு நீ சொன்னல, அதே மாதிரி தான் இருந்தான் தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச ஆரம் ஒரு சைக்கோன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு அது அது ஒரு நிமிஷம் நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் பைக்லேருந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதாவது அங்கே எப்படி சொல்கிறது, கஃபேல யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது நிவி இல்லை. ஸோ யூனா அப்படி வந்தோடனே வந்துட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணாலும் நேராக அங்கேருந்து வந்துட்டு நம்ம யூனாவை வந்து நிவி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா நிவி வந்துட்டு நீ கொஞ்சம் லேட்டாக தாண்டா வரேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்து கவுச்சில் உட்காந்துட்டு அப்படி ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக அப்படி காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் வேகமாக வந்துட்டு யூனா கூப்பிட்டு போயிட்டு நிவி கிட்ட விட்டு பாரு நிவி நீ இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ, என்ன எதுன்னு என்கிட்ட கேட்காத, நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த சைடு நிவிக்கு ஒன்றுமே புரியல, என்ன வந்தால் விட்டுட்டு போகிறான் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா இந்த சைடு யூனா அப்படியே வந்துட்டு கண்ணெலாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. யூனா என்னாச்சு, ஏன் அழுற, ஜிமின் ஏதாவது ஒன்று சொன்னானா என்ன,
இல்லையே ஜிம்னு சொல்ல வாய்ப்பே இல்லையே, என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க வந்து இங்கே பாரு என் கண்ணும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கணத்தை டச் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி வீங்கி இருக்கு, ஒரு மாதிரி அப்படியே செவந்து போயிருக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஒன்ஸ் இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த ஐஸ் கியூப்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூனாக்கு வந்து உத்தரம் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றில் சரியா நீ வந்து ஃபீல் பண்ணாத, ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கணத்தில் அப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து நிவி கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு உன் கண்ணும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு தெரியுமா ஆரம்பில் சைக்கோ மாறி என்னை அடிச்சிட்டான், எனக்கு தெரிஞ்ச அவன் சைக்கோவாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் எப்படி என்னை அடித்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு நிவியும் சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கம்ஃபர்ட் பண்ணாங்க. சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கலாம், அவங்களும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு நான் ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூனா கிட்ட கொடுக்க, அது எல்லாத்தையும் உட்காந்து பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு அவன் அடிச்சிட்டான், எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து நீவியுமே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மில் காமிச்சோம் அப்படின்னா, ஜிம் நேராக வந்துட்டு ஆஃபீஸ் தான் போகிறான். நம்ம வந்துட்டு ஆரம்போட கேபின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபுல்லாக வெறும் பிளட் தான் இருக்குது. எப்படி சொல்லுதுன்னா, அந்த ஃப்ளவர் வாஷ்லாம் இருக்கும்ல, அது உடஞ்சி போய் அதில் இருக்க கிளாஸ் பீஸ் ஃபுல்லாகவே பிளட்டு, அது ஃபுல்லாகவே பிளட்டாக தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஆறு மொபைல் கால் பண்ணால் ஆரம்போட மொபைல் வந்துட்டு அந்த ரூம்குள்ளேருந்து அடிக்கிறாது. அந்த கேபின்லேயே வந்துட்டு வச்சுட்டு போயிருப்பாரு போல். அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம ஷோ கால் பண்ணாங்க. ஷோ கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜிமின் அப்படின்னு கேட்க, அரமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், எப்போ வர ஹாஸ்பிட்டல் தான் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவருமே வேகமாக அங்கேருந்து வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு நீராக வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்த்தா நம்ம வந்துட்டு ஜீன் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஜீனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் சொல்லணும்னா அவருமே வந்து வந்திருப்பாரு. ஸோ வந்து நம்ம வந்து ஜீவனை பார்த்தோன்னே வந்துட்டு ஜீன் தான் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நான் வந்துட்டேன், மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கா, ஸோ உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு ஜீன் சொல்ல, நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும் அவன் சொன்னதே சொல்லிட்டு தான் இருந்தான், இப்போ யூனோ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்து கேட்க, அக்கா ஓகே தான், நிவி தான் வீட்டுட்டு வந்திருக்கேன், ஸோ நிவி பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஷுகாவுமே வந்துட்டு டேப்லெட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வராரு. ஸோ வெளியே நர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. நர்ஸ் கையில் வந்துட்டு இதை கொடுக்க நர்ஸ்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு ஷுகா தான் வந்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜீன்லாம் இல்லை, அட நீ வேற ஏன்டா, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸ் எல்லாம் இல்லை, வரவங்க போகிறவங்க மாதிரி என்னை வந்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க, எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போன வாரம் தானே வந்தீங்க, இந்த வாரம் வேறு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்துட்டு கடுப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு இருக்கான் வாரம் வந்து அட்மிஷன் போட்டுட்டு தானே இருக்கும், இவனுக்கு வேறு வேலையே இல்லை, அவள் ஏதாவது பண்ணிடுறா, இவன் வந்து இங்கே கையை எடுத்துகிட்டு வந்து படுத்துக்கிறான், இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து இவனை வச்சுட்டு இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. நம்ம வந்துட்டு ஜிமின்மே வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயத்தில் பதட்டத்தில் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இப்போது டாக்டர் இப்போ தான் சொன்னார், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. ½ அன் ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்து அப்படி அந்த ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்களே அது எப்படி பார்த்துட்டே இருக்காரு, எப்போ இது வந்துட்டு எண்ட் ஆகும், எப்போ இது எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம மெம்பர்ஸ் 3 பேர் உள்ளே வந்திருக்காங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவர் ஜஸ்ட் அப்படியே அந்த ட்ரிப்ஸ் எப்போ வந்துட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜிமின் ஏன்னாச்சு ஏன் மாமா இதை அப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, அது நீ வேற ஏன்டா அவன் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன், ட்ரிப்ஸே போட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நீ இல்லை, நீ வந்துட்டு நீ கரெக்டாக இருந்தால் தான் யூனோவை வந்து பார்த்துக்க முடியும், உன்னோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாரு, அப்போ தான் உன்னால் யூனோவை பார்த்துக்க முடியும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இப்போ இதை போட வச்சிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, அந்த ட்ரிப்ஸை போட வந்து வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு 3 பேருமே சரி ஓகே இன்றைக்கி வேணாம் நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. அவ்வளோதான் டக்குன்னு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம வந்துட்டு தான் வேகமாக அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு போயிட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு மெம்பர்ஸில் இதுக்கூட இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மெம்பர்ஸ் இல்லாட்டி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை யூனாவை நான் அடிச்சிட்டேன், யூனாக்கு வலிச்சிருக்குல்ல, நான் யூனாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. உன் கையில் அடிபட்டிருக்கு, இப்போ நான் யூனோ கிட்ட தான் போகணும், நான் கூட்டு போகிறவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லிட்டு ஜின் வந்து கார்டியோ பண்ணுறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு போகிறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷுகான் வந்துட்டு 2 பேர் பேக் சைடில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஜின் வந்து கார்டியோ பண்ணுறாரு. எல்லாருமே வந்துட்டு நேராக வந்து ஷுகாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு நம்ம யூனோ வந்து சாப்பிட்டுட்டு அப்படி வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபேஸில் வந்துட்டு அந்த ஐஸ் கட்டி வந்து வச்சு ஒத்தரை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சைடு நேராக வந்துட்டு வந்துட்டு நேராக யூனோ கிட்ட போயிட்டு யூனோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு
ஏன்னா வந்துட்டு போ போ நீ சைக்கோவை மாறிட்ட, நீ சைக்கோ தான், நீ என்னை எப்படி அடிச்சது தெரியுமா, எனக்கு எப்படி வீங்கஞ்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிச்சுது, எனக்கு ரொம்ப 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 வலிச்சுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்ப தள்ளி விடுறாங்க. ஆரம் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு சாரி 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 அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம யூனோ வந்துட்டு இல்லை நீ சைக்கோ மாதிரி மாறிட்ட, நீ உண்மையாகவே சைக்கோதான்னு சொல்லிட்டு சைக்கோன்னு அந்த வார்த்தையை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆரம் எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம யூனோ வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால ஆரம்ப பக்கத்துலேயே விடாமல் ஸோ வந்துட்டு நீ சைக்கோவை மாறிட்ட, நீ ரொம்ப பெரிய சைக்கோ, நீ என்னை ஏதாவது பண்ணிடுவ, உன்னால் வந்துட்டு உன் கூட நான் இருக்க மாட்டேன், நீ சைக்கோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அதிகமாக சொல்ல நம்ம ஜின்னுக்கு சரியான கோவம் பட்டுன்னு வந்துட்டு நம்ம யூனா ஒரே அடி தான். நம்ம வந்துட்டு யூனாலால் அப்படியே கண்ணத்தில் கழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கண்ணத்தில் அடி வாங்கியிருந்தாங்க, இப்போ இன்னொரு கண்ணமா அவங்க 2 கண்ணை ஆல்ரெடி ஒரு கண்ணை ஓகே ஆகிடுச்சு, இன்னொரு கண்ணத்தில் அடித்தது இப்போ வந்து ஜின் அடித்தது செம்ம வலி. அவர் அப்படியே கண்ணத்தில் கழிச்சு நிற்கிறாங்க. நம்ம ஆரம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷவுட் தான். ஜின்னுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ காட் நான் ஜுனா அடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு ஆரம் ஜுனா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் இது வரைக்கும் அமைதியாக காமாக தான் இருந்திருப்பாரு. ஜின் அடிச்சோன்னா அவ்வளோதான், இப்படி சரியான கோவம், எப்படி என்னோட அக்காவை நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டக்குன்னு ஜுனாவை பிடிச்சி இழுத்துட்டு நான் என் அக்காவை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து யூனாவை கூட்டிகிட்டு வந்துட்டு போயிடறாரு. இந்த சைடு வந்துட்டு அப்படியே ஆரம் தான் ஒட்டஞ்சு போய் அப்படி அந்த ஃப்ளோர்லேயே கீழே உட்காந்துறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நிவினால் கொஞ்சம் கூட வந்து ப்ராசஸே பண்ண முடியல. வந்தாங்க, இவ சைக்கோ நான் அவர் என்னென்னா அடித்தாரு, ஜிமினை நான் கூப்பிட்டு போகிறோம், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆல்ரெடி ஆரம் அடித்தது என்ன ரீசன் தெரியலேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ இது வேறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின் ஒரு சைடு நான் அவளை அடிச்சிட்டேன்டா, நான் 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 சத்தியமாக அப்படி வேணும்னு பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகி இது பண்ணுறாரு. நம்ம வந்துட்டு சுகா தான் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம யூனோ அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம நிவி அப்புறம் ஜின் அப்புறம் வந்து சுகா 3 பேர் வேகமாக வந்துட்டு யூனா பின்னாடி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் வந்து யூனா கூப்பிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம சுகா நினைக்க, இந்த சைடு ஜின்னா நான் அவளை அடிச்சிருக்கக்கூடாதுல்ல, நான் அவளை அடிச்சிருக்கக்கூடாதுடா, அவள் குழந்தடா, அவள் ஏதோ சொன்னா, ஆனால் அவள் ஆரம்ப சைக்கோன்னு சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, ஆரம் சைக்கோ இல்லையடா, அவனை ஏன்டா அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி இப்படி பேசிகிட்டே இருக்காரு. கொஞ்சம் போது நிறுத்துறீங்களா, இங்கே என்ன நடக்குது, ஆரம் எதுக்கு அடிச்சாரு, நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க, என்ன நடக்குது தயவு செஞ்சு தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, நம்ம வந்து ஜின்னா இல்லை அவள் என் ஃப்ரெண்டை சைக்கோன்னு சொல்லிட்டா, அதான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ உங்கள் ஃப்ரெண்டை அவள் சைக்கோன்னு சொன்னாலும் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அப்போ என் ஃப்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்ட் அடிச்சாரு, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு செம்மையாக கத்துறாங்க. பிகாஸ் நான் வந்ததுலேருந்து சொல்லியிருப்பாங்க வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த கோவத்தில் அவங்க வந்துட்டு கத்துறாங்க. நம்ம வந்துட்டு சுகா தான் ஒரு நிமிஷம் நிவி கொஞ்சம் காம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன சொல்ல போகிறீங்க சுகா, இங்கே என்ன நடக்குது ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஜின்மே வந்துட்டு சொல்லாரு, அவன் ஒன்றும் சைக்கோ இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பையன், அவன் ரொம்ப கோமாக தான் இருப்பான், ஆனால் அவன் அப்பெல்லாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு வேற ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு அவன் தனியாகவே இருந்தான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எந்த ஒரு அன்புமே கிடைக்காம அவன் தனியாக இருந்தான். எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயத்தில் இருந்தான். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்டாக அவன்கிட்ட பேச நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவன் அதுலேருந்து வெளியே கொண்டு வர நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் தெரியுமா. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்தான். யாருக்கிட்டே பேசாதவன் எங்கள் 2 பேர்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தான். இருந்தாலும் அவனுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு தயக்கம் இருந்துச்சு, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ. இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களை நம்ப வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா. அவனும் ஒரு நம்பிக்கையில் அவன் என் கூட பேச ஆரம்பித்தான், பழக ஆரம்பித்தான், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்காவது ஒரு நாள் அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரும், எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. சடனாக யூனா வந்தா, அவளை ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே தெரியலை. ஆனால் எனக்கு தெரியும் ஆரம்க்கு எங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது, எங்களுக்கு ஆரம் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, எங்களை தாண்டி ஆரம்கிட்ட வேறு யாராலையும் நெருங்க முடியாது அப்படின்னு நாங்களும் நினச்சோம், ஆரமாக தான் நினச்சோம். ஆனால் ஜூனா அப்படி ஆப்போசிட். ஜூனா வந்தோடனே ஆரம் மேலே அவ்வளோ உரிமையாக பேசினான், அவ்வளோ உரிமையாக எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொன்னான். அதனாலேயே இன்னமும் ஆரம்க்கு ஜூனாவை அவ்வளோ பிடிச்சிருச்சு. நாங்கள் யோசித்தோம் ஏதாவது ஆரம் அந்த பொண்ணை பண்ணிடுவானோன்னு, ஆனால் அவன் அப்படியே ஆப்போசிட்டாக அவன் கல்யாணம் பண்ணிக்க போனான். அந்த நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவனுக்கு ஜுனவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவனுக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிட்டா அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவன் நினைப்பான்.
இப்போ கூட யூனாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, யூனா நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயத்தில் தான் அவன் இப்படி பண்ணிட்டான். மற்றபடி அவன் சைக்கோலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம சுகாவும், ஆமாம் நிவி, நான் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அவனுக்கு ஒரு பயம், எங்கே யூனா நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு. யூனா யூனானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலையில் கூட அவள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னனால தான் அவன் அடிச்சிட்டான். அவனுக்கு யூனா போனால் திரும்ப வரமாட்டாளோன்னு ஒரு பயம். அதனால தான் இப்படி ஆச்சு, வேறு எதுவும் இல்லை. அவனுக்கு யூனாவை தன்னை தவிர வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு உள்ள மனசு ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம அப்படி நிவி அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு டைமும் நிவி நம்ம யூனா கிட்ட நம்ம வெளியே போகலாம், நம்ம பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மாலுக்கு போகலாம், பீச் போகலான்னு சொல்லிட்டு எதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங் ரெடியாக போகிறேன்னு வரைக்கும் சொல்லுவாங்க. கடைசி டைமில் வெளியே நின்றுட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை ஆரம்புக்கு கையில் அடிபட்டுருச்சு, நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு சரி வா நம்ம வந்துட்டு சரி அங்கே தான் போகல, நம்ம அம்மா வீட்டுக்குனாச்சும் போகலாம், நைட் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா ஜாலியாக மூவிலாம் பார்க்கலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் சரி வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் நம்ம நிவிலாம் போய் வீட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் என்னடி வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டான். இல்லை ஆரம்புக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அவனுக்கு பிளட் வருது, அவன் கூட நான் இருக்கணும்ல, அவன் தனியாக இருந்தால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஒரு டைம் 2 டைம்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட மேரேஜ் ஆன இத்தனை மாதத்தில் நிறைய டைம் இது நடந்திருக்கும். நம்ம வந்துட்டு நிவியும் வந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டாக நடக்குது, ஜஸ்ட் எதார்த்தமாக நடக்குது, ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கையில் காலில் பட்டிருக்கும். ஏன்னா யூனா குக் பண்ண தெரியாது, ஸோ அப்போ வந்துட்டு ஆரம் தான் குக் பண்ணுவாருங்கும் போது கையில் கட் பண்ணியிருக்கோம், ஏதாவது சம்திங் நடந்திருக்கும், அதனால தான் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவியுமே ஜஸ்ட் கேஷுவலாக விட்டுருப்பாங்க. அதை போயிட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க, அப்போனா அவர் என் கூட பேசக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரிலாம் பண்ணாரா அப்போது அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு, ஐயோ போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாங்க. நிவி அது வந்து அவன் உன்னையும் அவளையும் பிரிக்கணும்னு நினைக்கல, ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. போது நிறுத்துங்க, இது முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. போச்சு, அவளுக்கு மட்டும் நான் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவள் லைஃப் மட்டும் இல்லை இங்கே எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு உங்களோட திங்ஸு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வேகமாக, அதாவது பைக்கே அப்புறம் வந்துட்டு ஃபோன் இதை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு வெளியே வந்துட்டு ஜின்கிட்ட ஷாக்கிட்டோம், இங்கே பாருங்கள் ஃபுட் எதுவும் இல்லை, நான் குக் பண்ணல, ஸோ நீங்கள் மட்டும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கங்க, அண்டு நான் வந்துட்டு யூனா கூட இருக்கேன், அண்ட் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, எக்காரணத்து கொண்டு யூனாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது, அப்புறம் யூனாவோட அம்மாவுக்கு இது தெரியவே கூடாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் கூட சேர்ந்து. ஏன்னா யோனா ஒரு குழந்தையாகவே இருக்கட்டும், அவளுக்கு மட்டும் மெச்சூரிட்டி வந்துச்சு, அவ்வளோதான், அவள் ஹாப்பியாகவே இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம வந்துட்டு சின்னுக்கும் ஷாக்குள்ள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு, இப்போ என்ன சொல்லிட்டு போகிறா, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாளா, மெச்சூரிட்டி வரக்கூடாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுபா வாடா அவன் என்ன பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்த்தா அவரா அப்படியே வந்துட்டு உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது, அவர் செம்மையாக அழுறாரு, அவரால் சுத்தமாக முடியல. இத்தனைக்கும் அவரோட குழந்தை அவரை விட்டு போனப்போ கூட அவர் இப்படி அழுதுருக்க மாட்டார், ரொம்ப மனசளவில் உடஞ்சி போயிருப்பார், தனியாக கூட உட்காந்து அவர் அழுதுருக்க மாட்டார். அவர் வந்து சரி ஓகே நமக்கு இப்போ யூனா இருக்கா, யூனா போதும், பேபியெல்லாம் வேண்டாம், யூனா இருக்கா, யூனாவே நமக்கு ஒரு பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். பட் யூனா இப்போ நம்மளை விட்டு போயிட்டானுங்க, அவரால் அதை தாங்கிக்கவே முடியல, செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு மெம்பர்ஸ் 2 பேரும் ஆரம்பமாக சமாதானப்படுத்தி, ஒன்றும் இல்லடா நீ கவலைப்படாத, இப்போ என்ன யூனா கோவம் தானே போயிருக்கா, யூனா சமாதானப்படுத்தலாம், இதெல்லாம் நார்மல் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பில், ஸோ இன்னும் டோன்ட் வரி, நீ இரு, நான் உனக்கு போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு தெம்பா போயிட்டு நம்ம யூனாவை சமாதானப்படுத்துறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இவங்க 2 பேரும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆரம்புக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஆரம் நோ 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 நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம பசங்க ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவி சைடு காமிச்சோட்டினா நிவி வேகமாக போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு யூனா வீட்டுக்கு போய் பார்த்தா யூனா வந்துட்டு அங்கே நார்மலாக உட்காந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அதான் ஜிமினுக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா, ஸோ வந்துட்டு யூனா வந்துட்டு டாய்ஸ்லாம் கொடுத்தா அமைதியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு நம்ம அங்கே வந்துட்டு யூனா மட்டும் இருக்காங்க. அம்மா வந்துட்டு இவ எப்போ பார்த்து தவச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கா, வந்தால மறுமனை கூட்டு வந்தாலும் ஏன் இப்படி இருக்காலும் தெரியல, மாப்பிள்ளை எங்கே இருக்காரோ அவர் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல, இவ பாரு எப்படி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க மாதிரி திட்டிக்கிட்டே வந்துட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்பா வந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நேராக வந்துட்டு நம்ம
நிவியோட வீடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாரு. பார்த்தா அங்கே நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு கையோட எடுக்கிறாரு. நம்ம வந்துட்டு நம்ம லியா வந்துட்டு இன்னைக்கு லீவு தான், சரி வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க, டி ஐஸ்கிரீம்ல எங்களை எடுத்துட்டு எங்கடா போகிற, நேற்று நைட்டு தானே எனக்கு எல்லாம் நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னேன், இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. பிகாஸ் வந்து ஜிமின் தான் சொல்லிப்பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாரு. அது என்னமோ பிடிச்சதெல்லாம் வாங்கினா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்ம ஜிமின் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பே பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. ஐஸ்கிரீம் வந்து பே பண்ணி வாங்கி கொடுத்தது ஃபஸ்ட் டைம் இதுதான். ஸோ வந்துட்டு சரி ஓகே நமக்காக வச்சிருக்கா, நம்ம அதை பத்திரமா வச்சு பொத்தி வச்சு சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. பார்த்தா ஜிமின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான்னா, நம்ம வந்துட்டு நீவே லியாக்கலாம் எங்கடா எடுத்துகிட்டு போய் பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு யூனா கிட்ட கொடுத்துட்ருக்கான். யூனாமே ஐஸ்கிரீம் பார்த்தா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிஸ் எல்லாம் அங்கே ஓரமாக வச்சுட்டு ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியா பார்த்துட்டு ஜிமின் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜிமினும் வந்துட்டு நம்ம லியாவை பார்த்துட்டு பண்ணிட்டு கேட்க வகை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு. பிகாஸ் எல்லா விஷயமும் ஒரே பாயிண்ட்டு. ஸோ வந்துட்டு அவர் நம்ம கொஞ்சம் காமனாச்சும் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வேறு நீங்கள் வந்து எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு ஊர்லாம் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அதை அவர் மைண்டில் ஃபுல்லாக போயிட்டு இதாவது ஆகி இப்போ இந்த பிரச்சனை வரையும் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கனெக்ட் ஆகி அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இப்படியும் ஒரு மாதிரி கோவத்தில் தான் அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஜிமின் ஒரு மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு அப்படியே கவுச்சில் உட்கார, இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவியும் சரியானு வந்து லியாவும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா கூட உட்காந்து வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது டெடிஸை வச்சு விளையாடுறது அந்த மாதிரி ஃபன்னாக வந்துட்டு நம்ம யூனாவை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் வந்துட்டு கவுச்சில் உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு பக்கத்தில் அப்பா தான், என்ன பண்ணுற நீ தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கியா ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஜிமினும் என்னால் முடியாது, அக்காவை அடித்தது எனக்கு சரியான கோவம், பட் இருந்தாலும் சரி ஓகே மாமாவோட மைண்ட் எப்படின்னு எனக்கு தெரியும், அதுக்குள்ளே சின்ன நான் வேறு அடிச்சிட்டாரு, என்னால் அவர் அங்கே எது கூட பேச முடியல, ஏன்னா என்னோட வயசில் ரொம்ப பெரியவர், அவர் மேலே கோவம் கூட என்னால் பட முடியல, அதனால தான் அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்ல, அவங்க அப்பாவும் என்னமோ பண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆனால் ஒன்று மட்டும் இந்த விஷயம் எதுவும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவர் ரொம்ப சென்சிட்டிவ் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறாரு. நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, அது வரைக்கும் அதுக்குள்ளாட்டியுமே வந்துட்டு எங்கே மாப்பிள்ளை வரலையா எங்கே இருக்காரு கூட ஃபோன் கூட நானே போட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2-3 டைம் கால்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்து நம்ம ஜிமின் தான் வந்துட்டுமா நீ சும்மா இருமா, நான் தான் மாமாட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், மாமா வந்து ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போயிருக்காரு, அவர் வர லேட் ஆகும், நீ சும்மா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்லி வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருந்தாலும் மருமை வந்து கொண்டு வந்து விட்டுருந்துருக்கணும்ல, இவன் மட்டும் வந்து உட்காந்துருக்கா, அதை எப்படி நீ மட்டும் கூட்டு வரலாம், அந்த பையன் வந்து விட்டு போயிருக்கணுமா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின்மே வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவே ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த சைடு வந்துட்டு நம்ம யூனாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நீவியும் வந்து லியாவும் தான், லியாவை பார்த்துட்டு இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும், அப்படியே என்கிட்ட சொல்லலைன்னா அது யாருக்கும் தெரிய வேணாம்னு ஜிமின் சொன்னால் அதனால் சொல்ல, இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும்ல, அது நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், அப்போ நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. ஐயோ போதும் நிறுத்திட்டா கொஞ்சம், நவி இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா, நீ திரும்ப ஆரம்பிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம நிவி சொல்லிட்டு வந்துட்டு இந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இல்லையா இப்போ நான் என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு யூனாவா ஜாலியாக உட்காந்து அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு அவங்க 2 பேரும் அடி வாங்கினது அழுது அதெல்லாம் மறந்துடுச்சு. அவங்க அப்படியே நார்மலாக அவங்க ஜாலியாக வந்துட்டு டாய்ஸ் வச்சு விளையாடுறது, அப்புறம் கார்ட்டூன்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவியான் வந்துட்டு நம்ம யூனோட அப்பா 2 பேரும் தான் காமிக்கிறோம். அவங்க 2 பேருமே வந்துட்டு எப்பவும் போல் ஜஸ்ட் வாக்கிங் போவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்க்கில் வந்துட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம யூனோட அப்பா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. இதை பார்த்தோன்னு வந்துட்டு லியா நிவியோட அப்பா வந்துட்டு என்னாச்சு, ஸோ வந்துட்டு ஏன்டா அப்படி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை இன்னைக்கு யூனா வீட்டுக்கு வந்தா, ஏன்னா யூனாவா கிளம்பிட்டாலா என்ன 10 நிமிஷத்தில் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா நடந்ததே வேறு விஷயம், இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஐயோ இப்போ பாப்பா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நல்லா தான் இருக்கா, ஆனால் ஜிமின் அவசரப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானான்னு தோணுது, என்ன பேசிகிட்டு இருக்க, யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க, ஜிமின் அவன் நல்லா தான் பண்ணுவான், அவன் யூனா வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், நீ அவனை பற்றி ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காது, நீ போட எழுந்திரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா வாக்கிங் எழுந்திரிச்சு பாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம யூனோட அப்பாக்கா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் அந்த பையன் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடுவான். ஸோ வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனா ரொம்ப வீக் ஆகிடுவான். இந்த சைடு யூனா எல்லாத்தையும் எது நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் நார்மலாக உட்காந்துருக்கா. இவங்களை நினச்சி நம்ம வந்துட்டு அப்போ ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைடு எதுவுமே தெரியாது அவங்க
யுவனானிவியோட அம்மாவுமே சரி அவங்களுமே நார்மலாக காமாக இருக்காங்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் நம்ம வந்துட்டு லியாவோட அப்பா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு அந்த சைடு போயிருப்பாரு. இந்த சைடு இவர் தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இப்போ என்ன நடக்க போகுது, ஆரம் இதை எப்படி ஏற்றுக்க போகிறான், இப்போ ஆரம் வந்து எப்படி யூனாவை சமாதானப்படுத்த போகிறான் அப்படின்றத பெரிய வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அவர் அப்படியே அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி வந்து இந்த சைடு வந்து ஷாவை தான் காமிக்கிறோம். ஷாவும் இன்னைக்கு ஒர்க் போகல, அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஷா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கா, அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, நீ அப்போவுமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்டை கேட்கா. இல்லை ஜின் வந்துட்டு வீட்டில் தான் இருந்தார், திடீர்னு ஏதோ கால் வந்துச்சுன்னு போனார், வரவே இல்லை, அதான் யோசிச்சுட்ருக்கேன் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம வந்துட்டு ஹோபி தான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ எதையும் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காது, அப்போ போய் வேலையை பாரு, போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வந்து உட்காராரு டயர்டில். ஸோ டைம் பார்த்தா ஒரு ஈவினிங் டைம் ஆயிருக்கும். ஸோ வந்து உட்காராரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஜின் கால் பண்ணால் ஜின்னும் எடுக்க மாட்டாரு, எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன ப்ராப்ளம்னு தெரியலனா சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு கால் பண்ண நம்ம வந்துட்டு ஹோபியோட நம்பர் பார்த்தோன்னே ஜீன் வந்து அட்டன் பண்ணார். பட்டு என்னாச்சு எங்கே இருக்கா, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி கேட்கா. அது ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கால் கட் பண்ண போகிறாரு. இரு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி கேட்க. நம்ம வந்து ஜீன் மேலே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கா. ஆரம் கூட. சரி யூனா அப்படின்ற மாதிரி கேட்க. அவள் ஜிமின் கூப்பிட்டு போயிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்து ஷாவை கூப்பிட எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க. வா யூனாவை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நேற்று நடந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன, யூனாக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க. நேற்று நடந்த விஷயமும் ஒரு ரீசன் தான், சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹோபி வந்து ஷாவை கூப்பிட்டு போக. நம்ம ஸ்ரீ வந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ வீட்டிலே இரு, அம்மா வேறு வெளியே போயிருக்காங்கல்ல, ஸோ வந்துட்டு பார்த்தா நீ இல்லைனா ஏதாவது நினைப்பாங்க, நீங்கள் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹோபி ஷா மட்டும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த சைடு ஸ்ரீ மைண்டு ஃபுல்லாக இப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி நான் ஹோபி வந்து சொல்லிட்டு போயிருக்க மாட்டார் இந்த இஷ்யூஸ் இதான் பிரச்சனை அப்படி சொல்லியிருக்க மாட்டார், அவர் சைடு கூப்பிட்டு போயிருப்பாரா. இந்த சைடு நம்ம ஷான் வந்துட்டு நம்ம ஹோபி தான், இவங்க 2 பேர் வேறு கிளாஸ் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அவங்களுமே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம வந்து யூனா வந்து ஜாலியாக நார்மலாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியும் ஷாவும் போயிட்டு அப்படி வந்துட்டு நம்ம நிவி பக்கத்தில் வந்துட்டு அங்கே கவுச் இருக்கும், அங்கே வந்து உட்காராங்க. நம்ம வந்து நிவி வந்து பார்த்துட்டு என்னடா உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க. தெரியுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க. அட பாவீங்களா, அப்போ மொத்த பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியலையா, நான் தான் சரியான டியூப்லைட்டாக இருந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க. அவங்க அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இல்லையா இதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க. இந்த சைடு நம்ம யூனா தான் டியூப்லைட்டா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க. உன் பக்கத்தில் உட்காந்துருக்கல அவள் தான் பெரிய டியூப்லைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இல்லையா சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு நிவிக்கா சரியான கண்டாகுது, மொபைலே நீ கையில் கடிச்சா செத்துடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து கத்துறாங்க. நம்ம வந்துட்டு அதாவது என்னதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே நம்ம யூனா முன்னாடி அதை காமிச்சிக்க கூடாது இல்லையா, நம்ம மாதிரி காத்திட்டு ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷாதா இப்போ ஓகே தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க. இப்போ தான் இவ எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா, இனி யாரும் வந்து சமாதானப்படுத்தி இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன பெரிய சமாதானப்படுத்துறது, வந்து சாரி சொன்னால் போகுது. ஆரம் எத்தனை தடவை சாரி கேட்டார் தெரியுமா, இவ தான் மசியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. பின்ன யார் இருந்தாலும் அடித்தா கோவம் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு நம்ம யூனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு அப்படியே நிவிகான் வந்து ஷாக்கும் தான். லூசு மாதிரி பேசாத, இவன் இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. புரியுதுடி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, இப்போனா நான் போயிட்டு வந்துட்டு யூனா கிட்ட போயிட்டு ஆரம்புக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்றியா, அதெல்லாம் முடியாது, அவராக வந்து சாரி சொல்லி கூப்பிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. கொஞ்சம் சும்மா இருடா, அங்கே ஒரு உயிரே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இவனை வந்துட்டு ஹோபி வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஹோபிக்கு என்னன்னா ஆரம் வந்து யூனாவை அடிச்சது தப்பு, ஸோ அதுக்கு வந்து அவர் சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு. நம்ம வந்துட்டு நிவியோ வந்துட்டு ஷாவுக்கு வந்துட்டு நம்ம ஆரமோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூனா இங்கே இருக்க ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஏதாவது அவரே பண்ணிக்குவார், அடிச்சதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கையெல்லாம் கட் பண்ணியிருக்காரு இல்லையா, இன்னும் வந்து ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பயம். ஸோ வந்துட்டு அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி யூனாவை அடித்தது தப்புனாலுமே ஒரு உயிர், அவர் என்ன பண்ணுவார், அவர் கண்ட்ரோல் இல்லை இல்லையா, ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் தான் கிட்ட வந்துட்டு உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு ஜீண்டா இப்போ அவர் ஓகேவா அப்படின்னு கேட்க. ஓகே தான் நினைக்கிறேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க கூட இருக்காங்கல்ல, ஓகேவாயிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி லாங் பிரீத் எடுக்கிறாரு. சரி ஓகே அப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க. தெரியல, அக்காவை அடித்தது என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்மா வேறு வீட்டில் இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அம்மா கிட்ட வேறு போய் சொல்லி வச்சுருக்கேன், அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அம்மா நம்ம வந்துட்டு ஜிமின்னு சொல்ல. அது என்னமோ கரெக்டு தான்,
ஆன்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நீ கூட்டிகிட்டு வந்தியே, நீனாச்சும் 2 நாள் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு விடுவேன். ஆனால் ஆன்ட்டி வாய்ப்பே இல்லை, டிவோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே வந்து சொல்ல, டிடி வாயை மூடுறா, டிவோர்ஸ்னு வரையும் பேசிகிட்டு இருக்க, சும்மா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம டீக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேவும் இல்லைடா சொன்னேன், சரி ஓகே இதை பற்றி யோசிக்காத, இன்றைக்கி ஒன் டே போட்டோம், நாளைக்கு போயினா நம்ம போயிட்டு ஆரம்பமாக மீட் பண்ணி பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் தான் நினச்சேன். அவர் எப்படி இருக்காருன்னு தெரில, கோவத்தில் வேற வந்துட்டேன். நீ வேணா நீ கால் பண்ணி எனக்கு கேட்டு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம டேயுமே அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ வந்துட்டு நம்ம அதாவது பசங்க 3 பேர் இருக்காங்களா, ஸோ ஆரமோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஷுகாவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி தான், ஆரம் வந்துட்டு கீழே உட்காந்தவர் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை, கீழே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம டே வந்துட்டு போனோன்னே வந்துட்டு டேவை பார்த்தோன்னே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஆரம் எந்திரிச்சிட்டு, நீ யூனாவை பார்த்தியா, யூனா இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்க, நம்ம டேயுமே வந்துட்டு யூனாக்கு ஓகே தான், அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, நான் பார்த்தப்போ சும்மா அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க டாய்ஸ்லாம் வச்சுட்டு, ஸோ அவங்க ஓகே தான், சாப்பிட்டாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவருமே வந்துட்டு இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஜீனுமே நான் இங்கே அதில் நேரம் ட்ரை பண்ணோம், பட் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு யூனாக்கா வந்துட்டு சமாதானம் ஆகி வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லன்னு தெரிஞ்சால் யூனாக்கா அவங்கள தானே திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு கொஞ்சம் அவர் வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட சொல்ல, நம்ம வந்துட்டு ஆரமே வந்துட்டு அப்போ நான் சாப்பிட்டா அவள் வந்துருவாள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி கேட்டுட்ருக்காரு. நம்ம வந்து சுகாவுமே வந்துட்டு அதெல்லாம் வருவா, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்கவும் அவருமே வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவர் நார்மலாக இருக்கார். அப்போ வந்து நம்ம டே தான் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சைடு யூனாக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த சைடு இவருக்கு எல்லாம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு நான் அடித்தது தப்பு தான், நான் அவளை அடிச்சிருக்கூடாது சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. ஒரு குழந்த மாதிரி நான் சாப்பிட்டா அவர் வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெச்சூர்டான ஒரு பர்சன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீனால இது எதையுமே ப்ராசஸ் பண்ணவே இல்லை. அந்த சைடு ஜெமீன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான், அந்த சைடு அக்கா, இந்த சைடு மாமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அவன் உட்காந்துருக்கான். இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம டேனால இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பண்ணுற ஒரு பையன் அவனுமே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அவனுக்கு யார்கிட்டையாவது ஒரு கம்ஃபர்ட் போகணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது, ரொம்ப உடஞ்சிட்டான். அவன் ஜிமினுக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணிட்டே மாமா ஓகே தான், நல்லா தான் இருக்காரு, அவர் சாப்பிட்டாரு, அவன் வந்து நீ எதையும் யோசிக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு வந்துட்டு நம்ம யானோட வந்துட்டு ஷோ போயிட்டுருக்கலாம். ஸோ யானுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு அவங்களோட ஷோ போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு டே வந்துட்டு நம்ம யானுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதாவது யானோட நம்பருக்கு இல்லை, ஸோ யான் அந்த ரெக்கார்டிங் போயிட்டுருக்கலாம், அவங்க எஃப்எம் வந்து பண்ணிட்டுருக்காங்களே ஆக்சுவலாக அந்த எஃப்எம்க்கு வந்து கால் பண்ணால் ஸோ அவங்களுமே வந்துட்டு கால் பிக் பண்ணிடுறாங்க. ஸோ டேமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோ வாய்ஸில் ஸோ வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு யாருமே வந்து ஹாய் நீங்கள் யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்களுமே பேச டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டே வந்து சொல்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போனால் நம்ம உடஞ்சி போயிடுவோம், அதுக்காக இவ்வளோ உடஞ்சி போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட திரும்ப வரவே இல்லைனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் கிட்ட கேட்க, யான் வந்து இந்த வாய்ஸை கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து ஸ்டேக் ஆகிடுது, இது டே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம யான் ஒன்று தான் சொல்கிறாங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்க நம்மளை விட்டே போயிடுவாங்கன்னு கிடையாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட திரும்ப வரதான் போகிறாங்க, ஜஸ்ட் அவங்களுக்காக வெயிட் பண்ணால் போதுமே. அண்ட் அவங்கள வந்து நம்மக்கிட்ட கொண்டு வர நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட யூனிவர்ஸே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்துட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, அது வரைக்கும் ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டே வந்து சொல்ல, டே கிட்ட வந்து நம்ம யான் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு டேயுமே வந்துட்டு டக்குன்னு வந்து கால் கட் பண்ணிடுறாரு, எதுவுமே சொல்லலை அவர், டக்குன்னு கால் கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு வந்து யானாலையுமே வந்துட்டு அந்த ஷோவை டக்குன்னு முடிச்சுட்டு வர முடியாது, பிகாஸ் ஷோ போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த ஷோ போயிட்டுருக்கு. வந்துட்டு அவங்களுக்குமே வேறு வழி இல்லாமல் அந்த ஷோவில் வந்துட்டு அப்படி இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஷோவுமே வந்துட்டு 1 by 1 ஒவ்வொருத்தராக கால் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து டீயுமே அப்படியே வந்துட்டு சுகா வீட்டுக்கு வெளியே அந்த கார் இருக்குது, காருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்துட்டு யானுக்கு இப்போ டே எங்கே இருக்காருன்னு வேறு தெரியல, நம்ம வந்துட்டு யான் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, என்னன்னே தெரியல. நம்ம வந்து யான் வந்து டே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, டே கால் அட்டன் பண்ணவே மாட்டாரு, இன்னும் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஸோ தேடிட்டு திரும்பியுமே கால் ட்ரை பண்ணாங்க, ஃபைனலாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு அவங்களுமே கால் ட்ரை பண்ணாங்க. கரெக்டாக நம்ம டே அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு கேட்குறாங்க, டே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அவங்களுமே வந்துட்டு நம்ம டைம் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வந்துட்டு கட் பண்ணுற
சொல்கிறது கட் பண்ண கூட இல்லை, அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாரு. ஸோ வந்து ஃபோன் பக்கத்தில் இருக்குது, நம்ம டே வந்து உட்காந்துருக்காங்க, கீழே விழுந்துருச்சு ஃபோன், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து யான் வேகமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து டேயுமே வந்து ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஜிமினை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிமின் எவ்வளோ தான் இன்னும் பார்க்க போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து ஆரம்பம் என்னால் பார்க்க முடியல அண்ட் வந்துட்டு நான் இவனக்கா வந்துட்டு என்னால் இப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சின்னம் வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணது இல்லை, டக்குன்னு வந்துட்டு நம்ம டேவை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும், டோன்ட் வரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம டேயுமே வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு மாதிரி புலம்புறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு ஆரம்பம் ரொம்ப கையெல்லாம் அறுத்து ரொம்ப பெரிய வந்துட்டு கட்டு போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் நம்மளை விட்டு போனாங்கன்னா வந்துட்டு நம்ம இப்படி நம்மளை காயப்படுத்திக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு யாருமே சொல்லி புரிய வைக்கிறாங்க, அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஓகே சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ஸ்வீட்டிக்கும் சரி வந்துட்டு ஜேகேக்கும் எந்த விஷயமே தெரியாது இல்லையா, அதனால் அவங்க நார்மலாக வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து ஸ்வீட்டி வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயுமே வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு அவர் நேராக வந்துட்டு வீட்டுக்கு போயிடறாரு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஏழையாகவே வீட்டுக்கு வந்துட்டு போயிடறாரு. இந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு யான் தான் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி நம்ம வந்துட்டு யான் அந்த டேவை வீட்டில் கொண்டு போய் வந்துட்டு விட்டுட்டு அவங்களுமே அங்கே வந்துட்டு ஹாஸ்டல் வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியும் வந்து யான் எப்போவுமே கால் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து யான் கிட்ட கால் பேச நம்ம வந்துட்டு யானுமே சொல்கிறாங்க இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்து ஸ்வீட்டியுமே ஆல்ரெடி பேபியை போட்டோன்னதே பெரிய விஷயமா இருந்தது, அதையே கடந்து வந்துட்டாங்க, இப்போ ஒரு பிரச்சனையா, இது எப்படி கடக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அவங்களுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கலாமா பட் என்னென்னு போய் பார்க்குறது, யுனாக்காக்க தான் எதுவுமே தெரியலையே, அப்புறம் நம்ம எப்படி போயிட்டு என்ன சொல்லி நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யான்னு சொல்ல நம்ம ஸ்வீட்டுமே வந்துட்டு கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாமே சரியானதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்படியே அந்த நைட் டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகுது. ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம ஜிமின் தான் நேராக டெரஸ் அந்த மொட்டை மாடி அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு லியாவுமே வந்துட்டு மேலே போயிட்டு பார்க்குறாங்க, பார்த்தா வந்து நம்ம ஜிமின் அப்படியே உட்காந்தே இருக்காரு. நம்ம வந்துட்டு இல்லையா தான் இப்போ எதுக்குடா அப்படி உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு சத்தியமாக என் மைண்டு ஒர்க் ஆகவே மாட்டிக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி கத்துவோம் இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவோம்ல, அந்த மாதிரி கத்துறாரு. டிட்டி சத்தம் போடுறான், இப்போ தான் யூனாக்காவை தூங்க வச்சேன், இப்போ நீ திரும்ப கத்தாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, யூனாக்கா தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க, உன்னை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அப்புறம் அவங்களே வந்துட்டு டயர்டில் தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு. நீ இப்போ எதுக்கு யூனாக்கா கிட்டே போகாமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து கேட்க, எனக்கு யூனாக்காவை அடித்தாங்கல்ல அந்த விஷயம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் என் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னால் அவங்கள திட்டக்கூட முடியல தெரியுமா, ஜின்னனை அடித்தது ரொம்ப பெரிய தப்பு, இருந்தாலும் அவர் என்னோட வயசில் மூத்தவர், அவர் எப்படி என்னால் திட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. சரி ரிலாக்ஸ், இப்போ எதுக்கு நீ கத்துற, அமைதியாரு, நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கா. இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், நீ இப்படி சொல்லாத ஹீரோ, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம லியா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்க, ஜிமின் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ இப்படி சாப்பிடாம இருக்கா, அங்கே உங்கள் மாமா சாப்பிடாம இருக்காங்க, என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம ஜிமின் வேணாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு மோனே நீ மட்டும் சாப்பிடல, உன்னை கொண்டு வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் அந்த வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ வந்து தனியாக தான் வீட்டில் இருக்காங்க, அங்கே யாருமே இல்லை, அம்மா அப்பா 2 பேருமே வெளியே போயிருக்காங்கனால ஸ்ரீ வந்துட்டு தனியாக தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டக்குனு வந்துட்டு நம்ம காலிங் பெல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்டோடனே வந்துட்டு அவங்களுமே போய் டோர் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தாங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு உட்காந்து வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக, அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்காரு. அவர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக அப்படி இருக்காரு அப்படின்னு டவுட்டே வரும், அந்த மாதிரி இருக்குது. அவரோட அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காரு. அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு இப்போ உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அவருமே உள்ளே வந்துட்டு அப்படியே உட்காராரு. ஸோ வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவங்க அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே ஃபேஸ்லலாம் ரொம்ப அடிபட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு பயந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் எடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட அப்பாவுக்கு கொடுக்க, ஸ்ரீயோட அப்பாவுமே வந்துட்டு அதை வாங்குறாங்க. ஸோ வாங்கி வந்துட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து கோபியன் வந்துட்டு ஷாவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக்கு, இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு
2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. பட் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ வந்துட்டு எப்போ வந்தாரு? அப்படின்ற மாரி கேட்க, இப்பதான் இப்பதாம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்ல, சரி ஏதாவது சாப்பிட குடுத்தியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இல்லம்மா இப்பதான் வந்தாரு. அப்படின்ற மாரி சொல்ல, சரி வா நான் ஃபுட் ரெடி பண்ணி தரேன். வந்து குடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமா வந்துட்டு நம்ம ஷாவோட அம்மா கிச்சன்ல போயிட்டு குக்லாம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஸ்ரீகிட்ட குடுக்குறாங்க. ஸ்ரீமா அத எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட குடுக்க, அவங்க அப்பா வந்து அப்படியே பார்க்குறாரு அந்த ஃபுட்ட. சாப்பிடல. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ரொம்ப வந்துட்டு வீக்கா இருக்க மாரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதுல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இந்த சைடு அப்பா வந்து சொல்லவும், இந்த ஸ்ரீயோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ஹோபியோட ஃபேமிலியும் அவ்ளோ வந்து மிரட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில நான் வந்திருக்கேன். பட் நீங்க என்ன இவ்ளோ கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க? அவன் எப்போ வந்தாருன்னு கேட்குறீங்க, சாப்பிட்டாரான்னு கேட்குறீங்க. இவன் என்ன தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. நான் ஸ்ரீய வந்து பண்ணாத டார்ச்சரே இல்ல. பட் அவ்ளோ வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவன் என்னன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஷாக்லயே உட்காந்துருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? எடுத்து ஃபீட் பண்ணி விடுமா அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஸ்ரீமே வந்துட்டு இப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம அப்போ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் வந்து ஷா 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோபியும் and வந்துட்டு ஷாவும் வந்து பேசிட்டு தான் வராங்க. அவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு நடந்துச்சுல இந்த இன்சிடென்ட் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு யூனா எப்போ வந்துட்டு ஆரமா வந்துட்டு சாரி அக்செப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி அப்படி பேசிட்டே வந்துட்டு வராங்க. ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு இங்க அப்படி உட்காந்துருக்காங்களா. இத பார்த்தோன்னே வந்துட்டு, ஐயய்யோ! என்னடா உன் மாமனார் வந்திருக்காரு. அவர் அன்னைக்கு சொன்ன மாரி என்ன கொலை பண்ண வந்திருக்காரா என்ன? ஏச்சி வாய மூடு. ஃபர்ஸ்ட்டு அவர் எப்படி வந்திருக்காருன்னு பாருடி ஃபர்ஸ்ட்டு. அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஆமால்ல. என்னடா உன் மாமனாரு இப்படி அடிபட்டு வந்திருக்காரு. என்னாச்சு? நீ என்ன ஆள் வச்சு அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ஏய் நீ வேற சும்மா இருடி அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நேரா போயிட்டு, அங்கிள் ஆர் யூ ஓகே? என்னாச்சு? ஏன் உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீயா நம்ம ஷா வந்துட்டு மூலையில நின்னுட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இந்த ஆள் வேற கொல்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஏதாவது கத்தி கித்தி எடுத்து சொருகிட போறாருன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கோபி இப்படி கேட்கவும், என்ன ஃபேமிலி இது? நான் உங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உங்கள எவ்வளோ மிரட்டியிருக்கேன். ஆனா நீங்க எப்படி இவ்வளோ நார்மலா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்கன்னு. ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க மட்டும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஒரு மாரி கோவமா கத்துறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கிள்? நம்மலாம் ஒரு ஃபேமிலி. ஸோ நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தானே பார்த்துக்கணும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்ல, அதானே அவன் சொல்றது ரொம்ப கரெக்ட்டு. நம்ம ஃபேமிலில யாருக்காவது ஒண்ணுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி தூரமா நின்னுட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒரு மாரி வாய்ஸ் விட்டு விட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஏதாவது பண்ணியிருக்கீங்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயத்திலேயே வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து பேச, நம்ம வந்துட்டு அவங்க அப்பாவுமே வந்துட்டு, "இல்ல நான் பண்ணதுக்கு எனக்கு இத விட பெரிய தண்டனை தான் கிடைக்கணும். என்னோட சொத்து எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்கிட்ட எதுவுமே இல்ல. போலீஸ் கேஸ் ஆகி எல்லாமே போயிடுச்சு. நான் நான் கஷ்டப்பட்டு தான் இத விட்டு வெளியவே வந்தேன். அந்த கேஸ்லேருந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் இந்த வீட்டுக்கு நான் ஏன் வரணும்னு தோணுச்சுன்னு தெரியல. ஆனா வந்தேன். கண்டிப்பா நீங்க என்ன கோவப்பட்டு அடிச்சு துரத்திருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாரி கேட்க, ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம ஷா அண்ட் வந்துட்டு ஹோபியோட அப்பா அம்மா தான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எப்படி உங்கள வந்துட்டு வேணாம் வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் நீ அ போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடு. அவருக்கு நான் போடுற என்னோட ட்ரெஸ்லாம் அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. அதனால நீ போயிட்டு ஒரு நல்ல ஷாப்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடு அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க நம்ம ஸ்ரீயோட அப்பா வந்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கிட்ட வந்து போய் எடுத்துட்டு வந்து குடு அப்படின்னு சொல்லுவோம். அவனுமே போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்க, இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பாவுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ வந்துட்டு ஒரு ரூம காமிச்சு நீங்க போயிட்டு இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம அவர் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம பசங்க அதாவது நம்ம அ ஜின் அப்புறம் ஜின்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து ஹோபி, ஸ்ரீஷா இவங்க 3 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த சைடு அப்பா அம்மாவும் வந்துட்டு கவுச்ல உட்காந்துட்டு, என்னாச்சு இவர் ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அப்படின்ற மாரி சொல்ல நம்ம வந்துட்டு ஹோபிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல. இந்த மாரி ஒரு பெரிய அந்த அந்த பியூட்டி ப்ராடக்ட்ல வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த கேஸ்ல வந்துட்டு இவர் தான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் வந்துட்டு லாயர் மூலமா வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரும்போது ஸோ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்க சொத்து எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடு வந்து சீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவர் விட்டு போயிருக்கும். அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அவர் பேர்ல இருக்க எதுவுமே அவர் பேர்ல இருந்துட்டு இருக்காது. எல்லாமே பேர் கம்பெனி, வீடு, சொத்து பத்து எல்லாமே போயிடும். நான் வந்து இப்போ அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு தெரியாது. சடனாக இங்கே வரணும்னு தோணியிருக்கும். ஸ்ரீயை பார்க்கணும் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அவருமே இங்கே வந்திருப்பாரு. ஸோ அந்த கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு தான் நினச்சி வந்திருப்பாரு. பட் அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே அப்படி நடக்குதா? அவர் ரூமில் போயிட்டு உட்காந்து அவருக்கு தூக்கமே வரல. அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்கேன் என்னோட பொண்ணை. நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்ற மாதிரி டாக்ஸிக்காக நடந்திருக்கேன். அவள் ஒரு
ஒரு செகண்ட் நீ லேட்டாக வந்தாலும் நான் அவ்வளோ திட்டியிருக்கேன். பட் இன்னைக்கு அவள் எதுக்காக என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு இவ்வளோ பண்ணா? அவள் பண்ணணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் மைண்ட் ஃபுல்லாக அது ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு அது தோணிகிட்டே இருக்கு. அவர் டக்குன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே கவுச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்ரீயோட அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, அவரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீயோட அப்பா வெளியே வந்துட்டு ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட ஸ்ரீயுமே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க அப்பா பார்த்தோன்னே வேகமாக எழுந்திரிச்சு போயிட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. சரி, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லை, நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, அதே போதும். ஏன்னா நீங்கள் டார்ச்சர் பண்ணதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் நீங்கள் இந்த பியூட்டி ப்ராடக்ட்டில் தப்பு பண்ண போனீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டீங்களே, அதனால் வேறு யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைல்ல, எனக்கு அதுவே போதும்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்னதாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அவர் அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயை ஹக் பண்ணிக்க நம்ம வந்துட்டு ஷாதான் உண்மையாகவே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா என்ன? அதாவது உன் மாமனார் தெரிஞ்சிட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஏய் லூஸ் ஆகிடு, நீ உன் கண்ணு முன்னாடி தானே ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க, அதே மாதிரி என்கிட்ட என் காதுகிட்ட வந்து குசு குசு சொல்லிட்டு இருக்கா, சித்தல் போய் உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்ல, டே வர ஆள் வந்ததுக்கப்புறம் நீ கண்டுக்கவே மாட்டுற, நீ இருடி நானும் கமிட் ஆகிட்டு அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, ஃபஸ்ட் டைம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னு பாரு அப்புறம் பேசுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா தான் நேராக வந்துட்டு ஷாக்கிட்ட போயிட்டு ஷா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஷோக்கு ஒரு சைடு ஜெர்க்காயிட்டு ஐயோ என்ன நம்மக்கிட்ட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள், உங்கள் பையனை உங்கள் பொண்ணை லவ் பண்ணது இது இங்கே உட்காந்துருக்கானே இவன் தான், இவனை கத்தி எடுத்து குத்துங்க, கொலை பண்ணி இதே இடத்துல புதைச்சிருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்ன இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க, நான்லாம் வந்துட்டு இன்னசென்ட் ஃபெலோ, இவங்க லவ் மேட்ருக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் சொல்கிறேன் அங்கிள், உங்கள் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும், இவளுக்கு அண்ணியாக வரணும்னு சொன்னதே இவ தான், இவ சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணு நான் ரூட்டு விடவே ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு விட்டாரான். நான் வந்துட்டு ஹோபி அட்ட போவி சண்டால போவி இப்படி கொடுத்து விட்டானே, ஐயோ அங்கிள் சாரி அங்கிள், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அங்கிள், உங்கள் பொண்ணு வேணா இங்கேருந்து கூட்டு போங்க அங்கிள் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஷாவை வாலண்டியாக சண்டுறாங்க. நம்ம வந்துட்டு அவங்க அதாவது ஸ்ரீயோட அப்பா தான், அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், நான் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று இதில் இழுத்து உன்னையும் சரி உன் அப்பா அம்மாவும் சரி ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன், அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு நேராக ரூம்குள்ளே போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு ஒரு கீ இருக்குது அதை எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வராங்க. சரி அப்படின்ற மாதிரி கேட்கா, அப்பா இது நம்மளோட வீடு வில்லேஜில் இருந்துச்சு, நீங்கள் நான் அம்மா எல்லோரும் ஒன்றா இருந்தோம்ல, அது அங்கே தான், இந்த வீட்டை நான் அப்பப்போ போயிட்டு நான் க்ளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், இது உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் இங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கப்பா, அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீ ஒன் வந்துட்டு அந்த வீட்டோட லொக்கேஷன் ப்ளஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பாவுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடத்துலேயே அவர் செத்துட்டாரு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளோட வீடு பாது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இது வரைக்கும் ஸ்ரீகிட்ட வந்துட்டு இது ஏன் கம்பெனி, இது ஏன் வீடு, இது என்னோட பிளேஸ், இது நான் சொல்லதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதிகமாக வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ சொன்னது நம்ம வீடுப்பா அப்படின்னு சொன்ன இடத்துல அவர் தோத்தே போயிட்டாரு, அந்த இடத்துல செத்துட்டாரு லிட்டரலி. ஸோ அவருமே வந்துட்டு ஸ்ரீயோட வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து கை வச்சுட்டு உண்மையாகவே நீ என்னை மன்னிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கேட்கப்பா, என்னப்பா நீங்கள் மன்னிப்பு நீ இத்தனை தடவை கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் அங்கே போய் இருங்க, நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பேன்ப்பா சண்டே நீங்கள் என்னென்னா இங்கே வாங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குமா நீ அவர் அங்கே அனுப்புகிற, அவர் இங்கேயே இருக்கட்டுமே, ஜாலியாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷாவோட அம்மா தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இல்லைம்மா இருக்கட்டும், இங்கே என் பொண்ணு வாழ வந்திருக்கா, அதுக்காக நானும் கூட வந்திருக்க முடியாதுல்ல, கண்டிப்பாக என் பொண்ணோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தணும், நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களை வச்சு தான் பண்ணுவோம், நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இங்கே இருக்க உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைனா இதனோட கார்க்கி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் நீங்கள் எப்போ வரும்போதோ காரை எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்கி எடுத்து வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா கையில் வந்துட்டு கொடுக்க, நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பாவுமே அந்த கார்க்கியை பார்த்துட்டு இல்லை எனக்கு வேணாம், நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஸ்ரீகிட்ட வந்துட்டு
நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஸ்ரீ அண்ட் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு வில்லேஜில் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு அந்த வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஸோ நான் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன்ல, என் பொண்டாட்டி என் வந்துட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தோம்ல, எல்லாமே இப்போ மாறிடுச்சு. பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நானே மாறி இப்படி அடிப்பட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னோட எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு அந்த வீட்டில் அப்படி தரையில் தான் படுக்கிறாரு. ஆனாலும் அவளுக்கு அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தான் பொண்ணு தான் மேலே கோவமா இல்லை, அவள் என்னை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியாக தூங்குறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நம்ம ஜேகே சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு நம்ம டே கூட தான் இப்போ தூங்கி தூங்கி பழகிட்டார் இல்லையா. டேவோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா டே வந்துட்டு தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே அண்ணா என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தூங்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு பக்கத்தில் வந்துட்டு படுக்க நம்ம வந்துட்டு ஜேகேட்ட வந்துட்டு டே வந்து ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம வந்துட்டு ஜேகேமே திரும்பி பார்க்குறாரு. சில உன்னை ஒவ்வொரு டைமும் நான் ஹாஸாக பேசியிருக்கேன்ல, அது உனக்கு ஹர்ட் ஆயிருக்குல்லடா, சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அண்ணா என்ன பேசிகிட்டு இருக்கா, எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் நீ எங்கூட பேச ஆரம்பிச்சிட்டியே, ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படி ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கா. ஜேகேவும் வந்துட்டு என்னென்ன ஆச்சு, ஏன் எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லடா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தான்டா நான் பார்த்தேன், அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, உடனே நான் ஹர்ட் பண்ணியிருக்காள, சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம எப்படி சொல்கிறது, ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாரு அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம டே வந்துட்டு ஜேகே கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஜேகே ஒரு மாதிரி ஆல்ரெடி அவன் நிறைய விஷயத்த பார்த்துட்டான், லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஆத்தி இதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல டே வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அவன் ஃபேஸ் பண்ணிட்டான். இந்த விஷயத்தையும் சொல்லி அவனை ரொம்ப டவுன் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு சாரிட்டா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவர் இந்த சைடு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவர் இந்த சைடு தூங்கிறாரு, அவர் அந்த சைடு தூங்குறாரு. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அண்ணாக்கு, சரி ஓகே ஏதாவது நினச்சிட்டு சாரி கேட்குறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்படி தான் அந்த நைட் டைம் போகுது. ஓகே கேஸ் பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்பரை பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.